இவ ஆளுநர் இப்படி பேசிட்டாருன்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்கள் வந்தாரா? இந்த மோகனுக்காக சப்போர்ட் எல்லாம் வந்தாரு. ஆளுநர் இப்படி பேசுனது அதை கண்டிச்சாரா? கவர்னர் அப்படிங்கிற பதவியை வெள்ளக்காரன் உருவாக்கினது தானே. இனி அதில் உட்காந்துட்டு இருக்க ஆளுநர் பதவியே இன்னும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. பாகிஸ்தான் பிரியறதுக்கு காரணமே இந்துத்துவவாதிகள் தான், இந்த மத அரசியல் பண்றவங்க தான், சனாதனவாதிகள் தான். எந்த கோவில் ஆகமத்திலும் இந்துங்கிற சொல்லு இல்லை. சரி, இந்து நாடு இந்து நாடுன்றீங்களே, என்னையிலேருந்து இந்து நாடு? இந்தியாங்கிற ஒரு நாடு 1947 தான் உருவாச்சு. சங்கி ரவி நாளைக்கு அடுத்தால எழுந்து நான் அரசியலமைப்பு என்ன சொல்லியிருக்கோம் அந்த வேலையை மட்டும்தான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்ல போறாங்க. மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட நட்பு கழகத்தின் துணைத் தலைவர் தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். திரு ஆளுநர் RN ரவி அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய அரசியலில் தலையிடுறதை நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக திமுக சார்ந்த அரசியல் அல்லது அது எதிரான அரசியல், திராவிடத்துக்கு எதிரான அரசியல் அப்படின்னு ஒரு போக்கு போயிட்டு தான் இருந்தது. சமீபத்தில் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தார். இப்போ மீண்டும் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இந்தியாவிற்கு மதசார்பற்ற இந்தியா அப்படின்றது ஒரு அவசியமற்றது அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. இப்போ முதல்ல தமிழ்நாட்டு அரசியல் மட்டும் பேசினாரு, இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சேர்த்தே சொல்றாரு. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? அவர் ஆரிய ரவி, சனாதன ரவி அவரோட பேர். ஆளுநர் ரவின்னு நீங்க சொல்லக்கூடாது, சனாதன ரவி அவர் பேர். சங்கி ரவின்னு கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. இது ஒன்றும் அவமரியாதை ஆளுநர் அப்படி நம்ம கொச்சைப்படுத்த முடியுமா? இல்லைங்க, கருத்து சுதந்திரங்க. இப்போதானே நீங்க கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுனீங்க. இவ ஆளுநர் இப்படி பேசிட்டாருன்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்கள் வந்தாரா? இந்த மோகனுக்காக சப்போர்ட் எல்லாம் வந்தாரு. ஆளுநர் இப்படி பேசுனது அதை கண்டிச்சாரா? இப்போ இவர் சொல்றாரு இந்த மாதிரி மத சார்பின்மைங்கிறத அதில் ஸ்பெசிஃபிக்காக அவர் சொன்னது இது யூரோப்பியன் சொன்னார். என்ன நான் சொல்றேன் அப்படின்னா, ஆளுநர் ரவி உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க, குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்காரு. அந்த மாளிகை, ஆளுநர் மாளிகை ஐரோப்பாக்காரன் கட்டினது தான், வெள்ளக்காரன் கட்டினது தான். அவ்வளோ ரோஷமானதான் அந்த பங்களா விட்டு வெளில வர வேண்டியது தானே. சீ, வெள்ளக்காரன் கட்டினது நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வர வேண்டியது தானே. கவர்னர் அப்படிங்கிற பதவியை வெள்ளக்காரன் உருவாக்கினது தானே. இனி அதில் உட்காந்துட்டு இருக்க கலைங்க மோடிஜி ஒரு ஃபோன் போட்டு ஆளுநர் பதவியே இன்னும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. அப்போது இவர்கள் தங்களுக்கு எதெல்லாம் வசதியாக இருக்கோ அதை எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இந்த நாட்டு மக்களுக்கு எது நல்லதாக இருக்கோ அதை கெடுக்கணும். முக்கியமாக இந்த நாட்டுக்கு எது நல்லதாக இருக்கோ அதையும் கெடுக்கணும். இப்போ இந்தியா அப்படிங்கன்னா மதச்சார்பின்மை அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். அப்படிங்கும்போது அதுவும் கண்ணை உறுத்துதுன்னா நீ உண்மையான தேசபக்தனான்னு கேட்குறேன். இல்லை, இந்திய சுதந்திரம் கிடைக்கும் போது இந்த மதச்சார்பைன்ற வார்த்தை இல்லை. காங்கிரஸ் தானே 75ல் சொருகுது அப்படின்ற இடத்துல அவர் பேசுகிறாரா? ஏன்னா உங்கள் பௌஷம் தெரிஞ்சிருச்சு, அதனால சொருகினாங்க. இது பாருங்க, அதாவது இது ஒரு ஒரு பெரிய அரசியல். அதாவது இவர் இந்த சங்கி ரவி, சனாதன ரவி அப்படிங்கிறவர் வெள்ளைக்காரன் உருவாக்கிய பதவியிலையும் பங்களாலையும் உட்காந்து கொண்டு வெள்ளைக்காரன், அதாவது அவங்கள குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இவர் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. இங்கே மதச்சார்பின்மை ஏன் அவருக்கு கண்ணை உறுத்துது அப்படின்னா, இவாளெல்லாம் என்ன நினச்சிட்டு இருந்தா, அதாவது எங்கள் முன்னோர்கள்லாம் என்ன நினச்சிட்டு இருந்தா அப்படின்னா, வெள்ளைக்காரன் நாட்டை விட்டு போயிட்டோன்னே அப்படியே அந்த அதிகாரம் எல்லாம் நம்மளாண்ட வந்துடும், அதுக்கப்புறம் சனாதனம் தான், நாடே சனாதனம்னு மாற்றிடுவோம் அப்படிங்கிற ஒரு மனக்கணக்கில் இருந்தா. அதை நோக்கி தான் நடையும் போட்டுட்டு இருந்தா. சுதந்திரம் வந்ததுக்கப்புறம் அதை நோக்கி தான் நகரும்னு நினச்சோன்னு இந்த பாழா போன மாநிலங்கள்லாம் என்ன ஆயிடுது அப்படின்னா, மாநில கட்சிகள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போது இந்த மாதிரி மாநில கட்சிகள்லாம் உருவாகும், அதுங்க போட்டி போட்டு அதிகாரத்தையும் அரசியல் அதிகாரத்தையும் பெறும் அப்படின்னு எண்ணம்லாம் உங்களுக்கு இல்லை. ஆனால் இதெல்லாம் நடந்துருது. இன்னொன்று, இங்கே மத பிரிவினை பாகிஸ்தான் பிரியறதுக்கு காரணமே இந்துத்துவவாதிகள் தான், இந்த மத அரசியல் பண்றவங்க தான், சனாதனவாதிகள் தான், புல்புல் சாவர்கர் தான். அதுங்க தான் பாகிஸ்தான் பிரியறதுக்கு காரணம். இங்க மதவெறியை தூண்டினதே அதுங்க தான். என்னன்னா, வெள்ளக்காரன் போனோன்னா எல்லாம் நம்ம கிட்ட வந்துடும், எல்லாத்தையும் வாரி வழிச்சுட்டு அப்படியே சனாதனத்தை எடுத்துன்னு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சதுகள். ஆனா அது முடியாம போயிருது. அதுதான் உண்மை. இந்த திரும்பி இதை சனாதனத்தை பரப்பி அந்த மனுஸ்மதி சட்டத்தை எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறத நோக்கம். அதற்கு மாநிலங்களும் மாநில கட்சிகளும் தடையா இருக்குது. இந்த சனாதன நாடாக மாற்றுவதற்கு இங்கு வேறு வேறு மதத்தை சார்ந்தவர்களும், அதாவது இந்திய நாட்டு மக்கள் மதத்தால் வேறு ஒரு மதத்தை தழுவி கொண்டு போவர்கள், அதாவது தன்னுடைய வழிபாடுக்காக ஒரு மதத்தை தழுவியவர்கள் இங்க இருக்கிறதுனால சனாதனத்தை பரப்ப முடியல. வேற ஒன்றும் இல்லைங்க, சனாதனம்னா வேற ஒண்ணுமே கிடையாது. வர்ணாசிரமம், வர்ண பேதம், பிறப்பால் உயர்வு தாழ்வு கற்பிக்கின்ற ஒரு சித்தாந்தம். அதை இங்க பரப்ப முடியல. அதற்கு இதெல்லாம் தடையா இருக்கு. அப்படிங்கறதுனாலதான் சட்டத்திலேயே செக்குலரிசம் அப்படின்னு எழுதி வச்சதுனால இதுங்களுக்கு அப்படியே குத்துது. அதுதான் சங்கி ரவி அவர்களுக்கு ஐயோ செக்குலரிசம், ஐயோ அதெல்லாம் வெளிநாட்டோடது அப்படின்னு எல்லாம் இங்க பொய் பரப்பிட்டு இருக்கிறார். இல்ல, இந்தியான்றது ஒரு இந்து நாடு அப்படின்றத அவங்க கிளைம் பண்ணிட்டாங்க. இல்லையே, நான் ஒண்ணு கேக்குறேங்க, தமிழ் இலக்கியங்கள் எங்கேயாவது இந்துன்னு இருக்கா?
இல்ல. புராண இதிகாச வேத சாஸ்திர உபநிடதம் என்ன கன்றாவே எல்லாம் போட்டுக்கோங்க. சனாதனவாதிகள் அவளோட இலக்கியங்களில் இந்துங்கிற சொல்லு இருக்கா? இல்ல. எந்த கோவில் ஆகமத்திலும் இந்துங்கிற சொல்லு இல்ல. அப்ப இந்துங்கிறது எங்க வந்துச்சு? இது இந்து நாடு இந்து நாடுன்றீங்களே, என்னையில இருந்து இந்து நாடு? இந்தியாங்கிற ஒரு நாடு 1947 தான் உருவாச்சு. அப்புறம் இந்துங்கிறது எப்போ உருவாகியது? அப்போ இவர்கள் அதுக்கு முன்பு வரை, இந்துங்கிற சொல் உருவாகுவதற்கு முன்பு வரை இங்கு அவர்கள் பரப்பிக் கொண்டிருந்தது வர்ணாசிரம பேதம். அது தர்மம்னு சொல்ல முடியாது, அதர்மம். மனுஸ்மிருதி. வெள்ளக்காரன் வந்து அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனதுனால அவன் போனதுக்கப்புறம் அதை திரும்பி நம்ம வந்து ரிஃபார்ம் எடுத்துட்டு வந்துடலாம், அப்படியே ஃபுல் ஸ்ட்ரக்சரோட குலையாம எடுத்துன்னு வந்துடலாம்னு நினைச்சா அதுல மண்ணள்ளி போட்டதுனால் அந்த சனாதன சங்கிகளுக்கு இப்போ வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. நம்ம வந்து சனாதனமா மாற்ற முடியலையே. இந்த பக்கம் பார்த்தா மாநில கட்சிகள் வந்து சப்போர்ட் எதிர்க்குது, இந்த பக்கம் பார்த்தா வேற மதத்தை தழுவியவர்களும் இருக்காங்க. இந்துக்களிலேயே நான் அதை தான் கேட்குறேன். பெருமாளுக்கு இப்படி இன்னும் என்ன பொங்குறேலே, முனீஸ்வர இன்னும் பல கடவுள்கள் வந்து இங்கே கும்பிட்டுட்டு இருக்கிறோமே. அப்போ இது எல்லாம் மாநில மொழிகளும் மாநில கட்சிகளும் மாநிலத்திற்குன்னு அதிகாரமும் சட்டமும் மாநில மக்களும் பல்வேறு வகையான மொழியும் பண்பாடும் சனாதனம் அப்படின்னு ஒற்றை இதுக்குள்ள வரமாட்டேங்குதே. அதனால கொஞ்சம் கொஞ்சமா மக்கள்கிட்ட எதையாவது ஒன்றத்தை சொல்லிட்டு விஷத்தை ஏற்றிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறதான் சங்கி ரவியோட ஒரு வேலை. அவருக்கு பாவம் பாருங்களேன், இதுவே அதிமுக ஆட்சியில் இருந்தால் இந்த வேலை அவருக்கு இல்லவே இல்லை. இப்படியெல்லாம் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. அதிமுகவே எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிருக்கோம். திமுக ஆட்சியில் இருக்கிறனால அவருக்கு வேறு வழி இல்லை. ஐயோ அதிமுக இருந்திருந்தால் நம்மளுக்கு இவ்வளோ வேலை இல்லையே, இதெல்லாம் நம்ம இப்படி பேசணுங்கிற அவசியமே இல்லையா, ஒரே கையத்தில் சனாதனத்தை இங்கே கொண்டு வந்து உள்ளே நுழைச்சிருக்கலாமே, இந்தியை கொண்டு வந்திருக்கலாமே, சமஸ்கிருதத்தை கொண்டு வந்திருக்கலாமே, மாநில அதிகாரத்துக்கு இஷ்டம் போல் வந்து ஆடி இருக்கலாமே, அதெல்லாம் போயிருத்தே. ஐயோ திமுக வந்துருச்சே அப்படிங்கிற வைத்தறிச்சலையும் கோவத்துலேயும் ஆளுநர் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறார். சரிங்க, இப்போது ஆளுநர் ஒரு பக்கத்தில் மாநில அரசுக்கு நெருக்கடி கொடுக்குறாரு. ஆனால் இப்போ சமீபத்தில் டெல்லியில் வந்து காமன்வெல்த் ஆஃப் பார்லிமெண்ட் கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் நடந்தது. அதில் நம்ம சபாநாயகர் அப்பாவு அவர்கள் டைரெக்டாக ஆளுநர் அவர்களை குறை சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து அனுப்புகிற எந்த கோப்புகளுக்கும் ஆளுநர் அவர்கள் கையெழுத்து போடுறதில்ல, ஆனால் இதுவே பார்லிமெண்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கெலாம் குடியரசுத் தலைவர் உடனே கையெழுத்து போடுறாருன்னு சொல்கிறாரு. இப்போ இந்த டைரெக்டாக நீங்கள் அட்டாக் பண்ணுறதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போது சங்கி ரவி இதனால் கூச்சப்பட்டு அவமானப்பட்டு திருந்திட போகிறாரா? இல்லை, என்னதான் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குல்ல. ஐயோ, அந்த இதெல்லாம் நீங்கள் ஆளுநர் ரவிக்கிட்ட சங்கி ரவிக்கிட்ட எதிர்பார்க்கவே முடியாது. சூடு சொரணை இருக்கிறவா தான் அதெல்லாம் எப்படியோ மாறி இருக்கணும். அதெல்லாம் இருந்திருந்தாருன்னா மாநில அதிகாரத்துக்குள்ளே அவர் மூக்கம் நடிச்சிருக்கூடாது, கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக பேசியிருக்கக்கூடாது, தனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கோ அதை மட்டுமே செஞ்சிருப்பார். நீங்கள் ஏன்னா ஒரு வின்னர் படத்தில் ஒரு டைலாக் வரும், வடிவேலை பார்த்து ரியாஸ் கான் சொல்லுவார், திருந்தணும்னு நினச்சதா திருந்துற ஜென்மமாக இருந்தால் எத்தனைக்கோ திருந்திருக்கோம், அது திருந்தாத ஜென்மம். இப்போ அப்பா அவர்கள் சொல்லிட்டாரு, உடனே போய் நைட்டு தூங்கும்போது ஞானோதயம் வந்து சங்கி ரவி நாளைக்கு காலத்தால் எழுந்து இனிமே நான் அரசியலமைப்பு என்ன சொல்லியிருக்கோம் அந்த வேலையை மட்டும்தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்ல போகிறாரு. என்ன சொன்ன, உனக்கு எவ்வளோ கழிவு ஊற்றியாச்சு, கெட் அவுட் ரவின்னு சொல்லியாச்சு, சூட சொல்றையே இல்லாமல் இங்கே உட்காந்துட்டு இருக்கார் கிண்டியில். இது திருந்திட போகிறாரா? தனக்கு அரசியலமைப்பு கொடுத்த வேலையை செய்யறது கிடையாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். முதலமைச்சர் முதற்கொண்டு எல்லாருமே சொல்லியாச்சு, நாங்கள் அனுப்புகிற மசோதாவை கையெழுத்து போடாமல் வச்சிருக்கிறாரு. நம்ம உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் உச்சநீதிமன்றமே மண்டையில் கொட்டுன்னு கொட்டியும் அது திருந்தவே இல்லைன்னா அது எப்படிப்பட்ட ஜென்மமாக இருக்கும்? அப்போ இது அப்பாவோடைய இந்த மூவ் வந்து சரியில்லை அல்லது வேஸ்ட்ன்றீங்களா? அவர் சொல்லியிருக்கிறாருங்க, அவருடைய நம்ம மாநில அரசினுடைய கருத்தை, மாநில மக்களுடைய கருத்தை போய் அவர் அங்கே பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஓகே, அது கூட ஒரு சூறு சொன்ன வந்து திருந்துட போறாரான்னு நான் கேட்குறேன். ஏன்னா மோடிஜியே திருந்தலை, அப்போ அவர் அனுப்பிச்சு வச்ச ஆளுநர் எப்படி திருந்துவார்? நம்ம இது வந்து ஜனநாயகம், நம்ம வந்து உரிமைகளுக்காக இங்கே போராடி தான் எல்லாத்தையும் பண்ணணும். இவர் திருந்த போகிறதில்ல, மோடி திருந்த போகிறதில்ல, அதுங்க மதவெறி கொலை பண்ணுறது நிறுத்த போகிறது கிடையாது, பெண்களுக்கு எதிராக நடக்கிறது நிறுத்த போகிறது கிடையாதுங்கிறதுக்காக நம்ம அப்படியே இருக்க முடியாது. இல்லை, நம்மளுடைய போராட்டம் நம்மளுடைய உரிமையை நோக்கி நம்ம நகர்ந்துக்கிட்டு தானே இருக்கணும். அதற்கான கருத்தை அவர் பதிவு தான் செஞ்சுட்டு இருக்க போகிறாரு, அதை நான் வரவேற்கிறேன். நான் இன் ஜென்ரல் சொல்கிறேன், என்னுடைய கருத்தாக சொல்கிறேன், இது திருந்தாது, திருந்தாத ஜென்மம் இருந்தேன்னா லாபம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆருடைய பாட்டு ஃப்ளோவில் வந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை. அதனால் மக்களுக்கு நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். இந்த ஒன்றியம் அப்படிங்கிற பேர்னாலையும் ஆளுநர் அப்படிங்கிற பேர்னாலையும் உட்காந்துக்கிட்டு எந்த அளவுக்கு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறாங்கங்கிறது நம்ம மக்களுக்கு வந்து அரசியல்படுத்தணும் இல்லையா? அதை சொல்கிறாரு, ஒன்றிய அரசு திரும்பவும் கேட்குறாரு, அது அவர்களுடைய கடமை. இந்த நாள் மாநிலத்திற்காக வந்து திமுக வந்து ஆட்சியில் இருக்குது, அந்த உரிமைக்காக போராடுதுங்கும் போது அந்த கருத்தை அவர்கள் முன்வைக்க தான் செய்வாங்க, போராட தான் செய்வாங்க, மக்கள்கிட்ட வந்து அந்த செய்திகளெல்லாம் கொண்டு சேர்க்க தான் போகிறாங்க. உண்மையாகவே மக்கள்லாம் பார்க்குறாங்களே அப்படின்னு ஒரு அச்சமோ நாணமோ கூச்சமோ இருந்திருந்தால், நேர்மையோ இருந்திருந்தால் சங்கி ரவி என்னைக்கோ திருந்திருக்கணும். அவர் இப்பயும் திருந்த போகிறதுல இனியும் திருந்த மாட்டார். கண்டிப்பாக ரொம்ப ஆழமான கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க.
இந்த இந்திய நாட்டினுடைய இந்த மதசார்பைனா என்ன, எதற்காக கான்ஸ்டியூஷனில் அதை கொண்டு வந்தாங்க, அதுக்குள்ளே இங்கே இருக்கிற சனாதனவாதிகள் எந்த மாதிரியான ஆட்டங்கள்லாம் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்றது ரொம்ப தெளிவான பார்வையை முன்வைத்தீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு ஆளுமையோடு சந்திப்போம். நன்றி.